ஹாய், ஹலோ அனைவருக்குமே வணக்கம். அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கடை ரிசல்ட்ட குறித்து தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட் குறித்து உண்மையான தகவல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன செலக்ஷன் ப்ராசஸ்லாம் எந்த நிலைமையில வந்து இருக்கு ரிசல்ட்டு. எப்ப தான் அப்டேட் பண்ணுவாங்க. இன்னைக்கு, நாளைக்கு அப்டின்ற மாரி தான் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா? ஏற்கனவே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் கூடிய விரைவில அப்டேட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாரி கூட்டுறவு தரப்பிலேயே சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுருக்காங்க. பட்டுப்பாடுகள் வந்து இன்னும் வந்து முடிவடையல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது நடந்து முடிந்தா தான் மீதி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு கண்ணு துடைப்புக்காக ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெறைய கேள்விகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கா அப்படின்றது தான் நம்மளுக்கு புதிய விதமாகவே வந்து இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஆர்ஓ சும்மா கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் குடுத்துருக்காங்க. அதனால ரிசல்ட்ட குறித்து உண்மையான நிலவரம் வந்து என்ன? செலக்ஷன் ப்ராசஸ்லாம் எந்த நிலையில வந்து இருக்கு? ரிசல்ட்டு அப்டேட் பண்ண போறாங்க. இதில வந்து ரிசல்ட் வந்த உடனே எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர்லாம் உங்களுக்கு வந்து வீட தேடி வருமா? எங்க நம்ம வந்து அத வந்து வாங்குவது? இது மாரியெல்லாம் சில கேள்விகளெல்லாம் வந்து இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்று 2 மணி அளவுல கூட்டுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் வந்து செய்தியாளர்கள் வந்து சந்திக்கும்போது என்ன தகவல் குடுத்துருக்காங்க, ரிசல்ட்ட என்ன டேட்ல வந்து அப்டேட் வந்து வெளியாகும் அப்படின்ற மாரியெல்லாம் எல்லாருடைய கேள்வியாகவே இருக்கு. இப்போ தான் நம்மளுக்கு ஒரு மிக தகவல் வந்து கிடைத்திருக்கு. இத பத்தி இந்த வீடியோல நாம வந்து முழுமையா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்க முதல் முறையா வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அனைவருமே வந்து ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதுக்கான ரிசல்ட் எப்போ அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாகவே இருக்கு. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, பொங்கல் முடிந்த உடனே நாங்க ரிசல்ட் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா? இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, மீண்டும் வந்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தளவுக்கு இப்பதான் ப்ராசஸிங்ல வந்து இருக்கு. 90% மேல முடித்திருக்கோம் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காரு. அதனால இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 25ஆம் தேதிக்கு மேல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால இது ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக தான் வந்து போயிட்டு இருக்கு இல்லையா? ரிசல்ட்ட இன்னைக்கா, நாளைக்கா அப்படின்ற மாரி இருந்திருக்கக்கூடிய நிலையில அவங்க வந்து செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு இனிமே ஃபைனல் லிஸ்ட் வந்து ரெடி ஆகல. 3 அவங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 நிலை வந்து நடக்கும். 4ஆவது நிலை தான் ஃபைனல் லிஸ்ட்டாக வந்து குடுப்பாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா 2 நிலை வந்து 3வது நிலை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் வந்து போயிட்டு இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லாம் பதிவு பண்ணிருங்க இல்லையா? அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் செக் பண்ணி ஒரு ப்ராசஸ் அதெல்லாம் நடக்கும். அந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே ஃபைனல் லிஸ்ட் குடுப்பாங்க. அந்த ஃபைனல் லிஸ்ட்லாம் நம்மளுக்கு ரிசல்ட் ஆகவே அப்டேட் வந்து குடுப்பாங்க. அந்த ஃபைனல் லிஸ்ட் எப்போ அப்டேட் ஆகும்? ரிசல்ட் எப்போ அப்டேட் ஆகும்? அப்படின்றது தான் எல்லாருடைய ரேஷன் கடையுடைய தேர்வாளர்களுக்கு எல்லாருடைய கேள்வியாகவே வந்து இருக்கு இல்லையா? அந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு 25ஆம் தேதிக்கு மேல கன்ஃபார்மா நீங்க எதிர்பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கூட்டுத்துறை அமைச்சரும் லா ஜனவரி லாஸ்ட் வீக்ல, பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்லேருந்தே நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட்டு அப்டேட் ஆகும் அப்படின்றது தான் வந்து சொல்லியிருக்காரு இல்லையா? அதனால கன்ஃபார்மா நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட்டு இன்னும் ஒரு 2, 3 நாட்கள்ல ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் சில பேருக்கு ஒரு மிகப்பெரிய டவுட்டெல்லாம் இருக்கு இல்லையா? ரேஷன் கடை வேலைய பொறுத்தளவுக்கு இது ஒரு பெர்மனன்ட்டான வேலையா? அப்படின்றதுக்கு சில பேர் கேள்வியாகவே இருக்கு. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு நம்பியும் வந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ப சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா, இது பெர்மனன்ட்டான வேலை தான். இருந்தாலும் அதுக்கு தகுந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பெர்மனன்ட் ஆகறதுக்கு 2 வருடம் ஆகலாம், 3 வருடம் ஆகலாம். 5 வருடம் கூட வந்து இதுக்கு வந்து ஆகலாம். ஃபர்ஸ்ட்டு ஒர்க் பண்ற நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து டெம்பரவரியாக தான் நீங்க ஒர்க் பண்ற மாரியே வந்து இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பெர்மனன்ட்டா வந்து ஆக்குவாங்க. அது எப்ப அப்படின்றது சொல்ல முடியாது. 2 வருடம் ஆகலாம். ஒரு வருடத்தில கூட உங்களுக்கு வந்து பெர்மனன்ட்டாக வந்து ஆகறதுக்கான அனைத்து தகுதியும் உங்ககிட்ட வந்து இருக்கலாம். இது மாரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலை இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைய பொறுத்தளவுக்கு இப்படி தான். இருந்தாலும் இது வந்து ஆனா கன்ஃபார்மா பெர்மனன்ட் வந்து ஆக்கிடுவாங்க. இது வந்து கொஞ்சம் டிலே ஆகும். அவ்வளோதான் வந்து இந்த வேலைய பொறுத்தளவுக்கு. இருந்தாலும் அந்த வேலைக்கான விருப்பமுடைய அனைவருமே அப்ளை பண்ணி தான் வெயிட் பண்ணியிருக்கீங்க. இருந்தாலும் இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணக்கான ரிசல்ட்டு கூடிய விரைவில் நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட்டு அப்டேட் ஆகும். இன்று கூட அப்டேட் ஆகுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து செலக்ட் ஆயிருக்காங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் குறுஞ்செய்தி போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அப்படின்ற மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டுத்துறை தரப்புல இருந்து தகவல் வெளியாயிருக்கு. அதனால நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட்டு இன்று மாலை கூட அப்டேட் ஆகறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இருந்தாலும் உண்மை நிலவரம் வந்து என்ன? செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தளவுக்கு இதுவரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனல் லிஸ்ட் ரெடி ஆகல. ஒரு 3வது நிலை நடந்துட்டு இருக்கு. ஃபைனல் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா,
கூடிய விரைவில் இன்னும் 2, 3 நாட்கள நாங்க முடித்துவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்மா நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட்டு அப்டேட் குடுப்போம் அப்டின்றது தான் இப்ப டிஆர்எஃப் சொல்ல தகவலா வெளிய இருக்கு. இருந்தாலும் அவங்க வந்து ஒரு தெளிவா வந்து சொல்ல மாட்றாங்க. ஸோ அதனால ரிசல்ட்ட நீங்க வெயிட் பண்ணுங்க குடுப்போம் அப்டின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கூட்டுறவுத்துறை அமைச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்குள்ள இந்த ப்ராசஸிங் தான் நடந்திருக்கு. நாங்க வந்து வெயிட் பண்ணுங்க நாங்க குடுப்போம் அப்டின்றது தான் வந்து சொல்லியிருக்காரு. நேற்று ஈரோட்டில் வந்து பேசியிருந்தார் இல்லையா? கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகொண்டனம் பேசியிருந்தாரு. ஸோ இதைத் தொடர்ந்து தான் அங்க கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவர் வந்து குடுத்திருக்காரு. ஸோ அதனால அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் நடந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தாரு. இருந்தாலும் இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை வளைவுக்கு இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணக்கான இதில வந்து யாருக்காச்சும் முன்னுரிமை இருக்கா அப்படின்னா, ஸோ முன்னுரிமை அப்படின்னா அந்த முதல் பட்டதாரி இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து முன்னுரிமை இருக்கு. இதெல்லாம் தகுந்த சான்றிதழ்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து வச்சிருக்கணும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா தான், ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அதவும் எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலமா பதிவு பண்ணியிருக்கணும். பதிவேற்றம் செஞ்சிர்றீங்க அப்படின்னா, அதெல்லாம் செக் பண்ணி தான் அதிலேயே அவங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, 3 ப்ராசஸிங் நடந்து தான் நம்மளுக்கு ஃபைனல் லிஸ்ட்டே குடுப்பாங்க. ஸோ அதில வந்து 3 லிஸ்ட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் செக் பண்ணி தான் நம்மளுக்கு ஃபைனல் லிஸ்ட்டே வந்து ஸோ குடுப்பாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கன்ஃபார்மா முன்னுரிமை வந்து கிடைத்திடும். இருந்தாலும் இதில செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு? எதனால பேஸ் பண்ணி தான் அனைவருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா? நீங்க நேர்முக தேர்வு வந்து போயிருப்பீங்க. ஸோ அந்த நேர்முக தேர்வு மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள வந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்ணீங்க? ஸோ உங்களுடைய நடவடிக்கை நடவடிக்கை என்ன? ஸோ எப்படின்றதெல்லாம் செக் பண்ணி, ஸோ உங்களுடைய பேச்சு திறமை, ஏன்னா மக்களுக்கிடையே பேசக்கூடிய திறமைகள்லாம் உங்ககிட்ட வந்து இருக்கா? ஸோ அப்படின்றதெல்லாம் வந்து பார்ப்பாங்க இல்லையா? ஸோ ஆனா மக்கள் வந்து எப்படியோ வந்து வருவாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஸோ பொறுமையா சொல்லக்கூடிய திறமைகள்லாம் வந்து ஸோ உங்களுக்கு வந்து பொறுமைகள்லாம் வந்து இருக்கா? அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அதில வந்து சில மார்க் குடுத்துருப்பாங்க. அந்த மார்க்கும் 10த், 12த்ல நீங்க ஸோ எவ்வளோ மார்க் வந்து ஸோ நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்றத பார்த்து கட் ஆஃப் வந்து குடுத்துருப்பாங்க. அந்த கட் ஆஃபின் அடிப்படையிலும் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால 2மே மெரிட் லிஸ்ட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் லிஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரெடியா வச்சிருக்காங்க. ஸோ அதிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலமா யாரெல்லாம் வந்து இதில வந்து யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து அப்டேட் வந்து ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி, ஸோ அதில என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இதில வந்து இவங்க வந்து முதல் பட்டதாரியா, ஸோ இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை வந்து குடுக்கலாமா அப்படின்றதெல்லாம் வந்து செக் பண்ணி, சில பேரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் செக் பண்ணி தான் செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அனைத்தையுமே செக் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து ஃபைனல் லிஸ்ட் வந்து குடுப்பாங்க. ஸோ அந்த ஃபைனல் லிஸ்ட்டு 25ஆம் தேதிக்கு மேல நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால இன்னைக்கான ஸோ அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து குடுத்துருக்காங்க. இருந்தாலும் இதில நீங்க ரிசல்ட் வந்து எப்படி பார்ப்பது அப்படின்னா, ரிசல்ட்ட பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய அஃபிஷியலா வெப்சைட்லாம் ரிசல்ட் அப்டேட் ஆகும். ஃபைனல் லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அதில பிடிஎஃப்பா குடுத்தாங்க அப்படின்னா, ஸோ நீங்க வைத்திருந்த மெயில் ஐடி, ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து குறுஞ்செய்தி வரும். அப்படி இல்ல அப்படின்னா, ஸோ எஸ்எம்எஸ் மூலமாகவும், மெயில் மூலமாகவும் சில இப்ப செலக்ட் ஆயிருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இருந்தாலும் செலக்ட் ஆயிட்டீங்க. அடுத்தது என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா, ஸோ அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர பொறுத்தளவுக்கு ஸோ நீங்க மீண்டும் வந்து போயிட்டு ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் ப்ராப்பரா நடக்கிற மாரி இருக்கும். அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வந்த உடனே உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் வந்து ஸோ நடத்துவங்க போஸ்ட் மூலமா தான் உங்களுக்கு வந்து வீடியோ தெரிய வந்துரும். ஸோ அதுக்கப்புறம் போஸ்ட் மூலமா வரும். ஸோ அது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க போயிட்டு ஸோ அப்படியே அப்புறம் ஸோ உங்களுக்கு எந்த கடை அப்படின்றத வந்து குடுப்பாங்க. ஸோ அதுக்கு பிறகு நீங்க இந்த வேலையில ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு வந்த உடனே இந்த ப்ராசஸிங்லாம் வந்து ஸோ நடக்கும். சரி ஓகே. ஸோ இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். ஸோ மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.